ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 3 வகையான குழம்பு தான் பண்ண போறோம். 3 வகையான குழம்ப எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதலாவதா சிக்கன் உருண்டை குழம்பு தான் பண்ண போறோம். இந்த குழம்பு பண்றதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு எலும்பில்லாத சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். சிக்கனை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட ஒரு 5 பல் பூண்டு, 10 போல சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா மல்லி இலை எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இது கூட ஒரு முட்டையை உடைச்சி சேர்த்துடலாம். முட்டை சேர்த்து சிக்கனோட நல்லா கலந்துடலாம். இப்போ முட்டை சேர்த்து சிக்கனோட நல்லா கலந்தாச்சு. இப்போ சிக்கன்லேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரியே எல்லா சிக்கனையும் உருண்டை பிடிச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட 2 தக்காளியை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமா நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கன் உருண்டையை ஒவ்வொன்றா குழம்புல சேர்த்துடலாம். இப்போ எல்லா சிக்கன் உருண்டையும் குழம்புல சேர்த்தாச்சு. லைட்டாக மட்டும் கலந்து விட்டுறலாம். மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் சிக்கனை நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷமா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமா நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியான சிக்கன் உருண்டை குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பச்சை பயிறு மிளகு குழம்பு தான் பண்ண போகிறோம். குழம்பு பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சை பயிரை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தேங்காவை கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 4 பல் பூண்டு, ஒரு 4 வரமிளகா, 1 ஸ்பூன் வரமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம்.
இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட வேக வச்ச பச்சை பயிரை சேர்த்துடலாம். பச்சை பயிர் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துடலாம். புளிக்கரைசல் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமா நல்லா வெந்துருச்சு. இது கூட அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம். எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமா நல்லா வெந்துருச்சு. ரொம்ப டேஸ்டியான பச்சை பயிறு மிளகு குழம்பு ரெடி. இந்த குழம்ப கொஞ்சமாக சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக உடைத்து ஊட்டிய முட்டை குழம்பு தான் பண்ண போகிறோம். குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 10 பல் பூண்டை இடித்து சேர்த்துடலாம். இதை விட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையில், கொஞ்சமாக இடித்த இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு 3 தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு. இது கூட 4 முட்டையை ஒவ்வொன்றா உடைச்சி குழம்புல சேர்த்துடலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். மூடி போட்டு முட்டையை வேக வச்சிடலாம். முட்டை ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்டுடலாம். இப்போ ஒவ்வொரு முட்டையாக திருப்பி போட்டுடலாம். இப்போ எல்லா முட்டையுமே திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டியான உடைத்து ஊட்டிய முட்டை குழம்பு ரெடி. இந்த குழம்ப கொஞ்சமாக சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 வகையான குழம்பையும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.